உங்கள்ல சிலர் கேட்டிருந்தீங்க, கழுத்து பகுதியில கரெக்ட்டா தான் மார்க் பண்ணி கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்றேன் சிஸ்டர். ஆனாலும் கழுத்து ரொம்ப அகலமா போயிருது. இல்ல அப்டின்னா ரொம்ப ஒடுக்கமா இருக்கு. கழுத்தோடைய இறக்கமும் கரெக்ட்டா மார்க் பண்ணாலும், அகலமும் கரெக்ட்டா மார்க் பண்ணாலும் எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு அப்டின்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்க கழுத்தோடைய நீளத்தையும், அகலத்தையும் நீங்க மார்க் பண்ணி லைன் எடுத்து இந்த கர்வ் மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம், நம்மளோட அளவு ப்ளவுஸ இந்த மாதிரி ஒண்ணா ஃபோல்டு பண்ணி, மேல ஷோல்டர் 2 ஈவனா இருக்கிற மாதிரி வச்சுட்டு, அந்த ஃபோல்டிங் எந்த இடத்துல வருதோ, அந்த இடத்த இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம், மேல நம்ம ஷோல்டரோட ரெடியளவு மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த ரெடியளவையும், அளவு ப்ளவுஸ்ல உள்ள ரெடியளவையும் இந்த மாதிரி ஈவனா வச்சுட்டு, கரெக்ட்டா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம எந்த இடத்துல புடிச்சிட்டு வருவோமோ, அந்த இடத்துலருந்து நம்ம அளவு ப்ளவுஸ இந்த மாதிரி அழகா வந்து நம்ம எப்படி கர்வா மார்க் பண்ணியிருக்கோமோ, அந்த கர்வ் மேலயே அளவு ப்ளவுஸையும் கொண்டு வந்துருங்க. இந்த மாதிரி கொண்டு வரும்போது கரெக்ட்டா அந்த ஃபோல்டிங் 2 நமக்கு ஈவனா முடியும். இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டிச் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராது.